பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டும் கிறிஸ்துவின் மறுரூபம் யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோமோ, அங்கெல்லாம் தூய ஆவியாருடைய பிரசன்னம் இருக்கும். எனவே இந்த இறை செய்தியை கவனமாக கேளுங்க, முடிந்த அளவு ஷேர் பண்ணுங்கள். கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு என்ன தியானிக்க போகிறோம்னா மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்று எத்தனை கோடி கோடி பணங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க, சமாதானமே இருக்காது. நம்ம மகிழ்ச்சியை நம்ம எங்கே தேடி போனாலும் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோதான் போய் யூடியூப்லேயோ டிவிலேயோ உட்காந்து எவ்வளோதான் காமெடி பார்த்தாலும் கொஞ்சம் நேரம்தான். அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லி அந்த கவலை வந்துடும். இவர் சொன்னார், பிரதர், ஏகப்பட்ட கடன் பிரச்சனை, ரெண்டாவது ஏகப்பட்ட வியாதி. அப்போ ஆஸ்பத்திரிக்கு போனால் சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்க. நானும் போய் ஆதித்யா சேனலை போட்டு பார்ப்பேன், கொஞ்சம் நேரம் சிரிப்பேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் சோகம் திருப்பி மூடிக்கிறோம், சோகம் வந்துடும். என்ன செய்கிறது? நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை, ஒரு அரை மணி நேரம் சந்தோஷம், அவ்வளோதான் அப்படி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி, நித்தியத்திற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால் நீங்கள் ஆண்டவரை தேடி போங்க, அவர் தான் நிரந்தர மகிழ்ச்சியை தருவார். அந்த பைபிளில் பார்க்குறோம். யோபு 8வது அதிகாரம் 21வது வார்த்தை. இருப்பினும், அந்த வார்த்தை தொடங்குகிற முதல் வார்த்தையை பாருங்கள். இருப்பினும் உம்முடைய வாயை சிரிப்பாலும் இதழ்களை மகிழ்வொலியாலும் அவர் நிரப்புவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான வார்த்தையை பாருங்களேன். அந்த வார்த்தை நீங்கள் இருப்பினும், அப்போ என்ன துன்பங்கள் இருப்பினும், ஃபஸ்ட்டு தொடங்குற வார்த்தை இருப்பினும் தான் தொடங்குது. அப்போ எவ்வளவு நோய்கள் இருப்பினும், குடும்பத்தில் எவ்வளவு பாரங்கள் துன்பங்கள் இருப்பினும், உம் வாயை சிரிப்பாலும் உம்முடைய இதழ்களை மகிழ்வொலியாலும் நிரப்புவார். கடவுள் மட்டும்தாங்க மகிழ்ச்சியை தர முடியும். அதனால் கிறிஸ்துவில் பிரியமான தயவு செய்து ஆண்டவரை தேடி போங்க, திருவெளியத்தை வாசிங்க. அவர் உங்களுக்கு மகிழ்ச்சி என்ற மிகப்பெரிய பொக்கிஷத்தை தருவார். ஆண்டவரை தேடுபவர்களுக்கும் அவருடைய வார்த்தையின்படி நடப்பவர்களுக்கும் தான் அவர் மகிழ்ச்சியை தருவார். பாருங்க, யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்காது பாருங்களேன். யோபு 20வது அதிகாரம் 5வது வார்த்தை. கொடியவரின் மகிழ்ச்சி நொடி பொழுதே, கடவுளுக்கு அஞ்சாதவரின் களிப்பு கனப்பொழுதே. இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? கொடியவரின் மகிழ்ச்சி. யார் இந்த கொடியவர்கள்? கடவுளுக்கு அஞ்சாதவர்கள், பாவத்தில் ஊறி போனவர்கள், தெய்வ பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரே ஒரு நொடி தான், அவ்வளோதான் முடிஞ்சு. அதான் ஏதாவது சிரிப்பு சேனலை பார்த்து, ஏதாவது அந்த காமெடி சேனலை பார்த்தாலும் கொஞ்சம் நேரம்தான், அதுக்கப்புறம் மீண்டும் அவர்களை துன்பம்தான் மூடிக்கொள்ளும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கொடியவரின் மகிழ்ச்சி நொடி பொழுதே, கடவுளுக்கு அஞ்சாதவரின் களிப்பு கனப்பொழுதே. அப்போ கடவுள் பயம் இல்லாதவர்களுக்கு ஒரு பொழுதும் மகிழ்ச்சி இருக்காது. கடவுளுக்கு பயப்படாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு நொடி கூட சந்தோஷமே இருக்காதுங்க. எனவே இந்த இறை செய்தியை கேட்குற நீங்கள் தயவு செய்து ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே, அப்பா என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தாங்கப்பா, சமாதானத்தை தாங்கப்பா. நான் சிரித்து எத்தனையோ நாளாச்சு, சிரிக்கவே முடியல. குடும்பத்தில் அவ்வளோ துயரம், அவ்வளோ பாடுகள், வேதனைகள். அப்பா இதெல்லாம் எடுத்து மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கடவுள் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த யோசேப்புக்கு அதுவா நம் ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அழகான ஒரு பிள்ளை, 2 பிள்ளைகளை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தார். அழகான மனைவியை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்தார். அத்தனை ஆண்டு போராட்டங்கள் யோசேப்பு வாழ்க்கையில். அவர் எகிப்து நாட்டுக்கு ஆளுநராக மாறின உடனே எல்லாம் முடிவுக்கு வந்தது. அதேபோல் நம் வாழ்க்கையிலும் கடவுள் மகிழ்ச்சியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, திருப்பாடல் 4:7வது வார்த்தை. தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். பார்த்தீங்களா? தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட
நல்லா விளைச்சல் வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ. போகிறோம், மீன் தொழிலுக்கு போகிறோம், வள்ளம் ஃபுல்லாக மீன் தான், போட்டு ஃபுல்லாக மீன் தான், சந்தோஷம் தாங்க முடியாது. விவசாயம் பண்ணுறோம், 10 மூடை விளையிற இடத்துல ஒரு 40 மூடை வந்துருச்சு, அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அதே போல தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை ஆண்டவர் மட்டும்தாங்க தருவார். இறை செய்தியை கேட்கிற நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு மகிழ்ச்சியை தாங்க, என் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் மகிழ்ச்சி என்ற சந்தோஷம் என்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை தருவார், வாழ்க்கை மாறும். பாருங்க, அடுத்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. திருப்பாடல் 34:5, அவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் மிளர்ந்தார்கள். யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்களோ, பாடுபட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறாங்களோ, சிலுவையில் தொங்குற இயேசுவை, அவமானப்பட்ட இயேசுவை, காயப்பட்ட இயேசுவை, எனக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை, எனக்காகவே தாங்க முடியாத பாடுகளை பட்ட இயேசுவை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை தருகிறார். திருப்பாடல் 34:5, அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தார்கள். யாரெல்லாம் நற்கரணை ஆண்டவர் உற்று பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் மகிழ்ச்சியை தருவார். எனவே இந்த இறைச்செய்தியை கேட்கிற நீங்க பாடுபட்ட ஆண்டவர் நோக்கி பாருங்க, உங்க ஊரு கோயிலுக்கு போங்க, நற்கரணை ஆண்டவரை பாருங்க, சிலுவையில் தொங்குகிற ஆண்டவரை பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க ஆண்டவரை தேடாம அவர் நோக்கி பார்க்காம ஒருபோதும் மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. துன்பம் சொல்லி வீட்டுக்குள்ளே கடந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பேய் தொல்லை விடாது. வீட்டை விட்டு வெளியேறுங்க, போங்க, நற்கரணை ஆண்டவரை தேடி போங்க. பாடுபட்டு ஆண்டவர் சிலுவையில் தொங்குகிற அந்த சுரூபத்துக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு அவர் உற்று பாருங்க. ஆண்டவருடைய ஒரு துளி ரத்தம் உங்கள் மேல் ஊற்றப்படும். உங்கள் வாழ்க்கையில் அத்தனை துன்பங்களும் மாறி மகிழ்ச்சி என்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இரட்டிப்பாய் உண்டாகும். பாருங்க, அடுத்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது 1 தெசலோனிக்கர் 5:16-17, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அப்ப யார் எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பாங்க? ஆண்டவரோடு இருக்கிறவங்க மட்டும்தான் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். எனவே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நம்ம ஆண்டவரிடத்துல மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அப்பா என் மகிழ்ச்சியை தாங்கப்பா, எனக்கு மகிழ்ச்சியை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க, அவர் நிச்சயம் மகிழ்ச்சியை தருவார். அப்படியே கண்களை மூடுவோம், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரே, இடத்துல கைகளை அப்பா வெறித்து கேட்கிறோம். இந்த இறைச்செய்தி கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை இழந்து ஆண்டவரே எவ்வளவு கண்ணீரோடு இருந்தாலும் அப்பா, அந்த கண்ணீர்கள் ஆண்டவரே அப்பா எந்த துன்பத்தினால வந்து கொண்டு இருந்தாலும், எந்த பிரச்சனையினால அந்த மக்கள் அழுது கொண்டு இருந்தாலும் ஐயா எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி மகிழ்ச்சியால நிரப்புங்கப்பா. திராட்சையும் தானியமும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை தருகிற நீர் மட்டும்தானப்பா. எந்த கொடிய நோய்கள் இந்த பிள்ளைகள் ஆண்டவர் சிக்கிக்கொண்டு தினந்தோறும் அழுது கொண்டு இருந்தாலும் இந்த செய்தியை கேட்கிற வேளையில அந்த நோய்கள் மீது உங்க ரத்தத்தை ஊத்துங்கப்பா. எவ்வளவு கடன் சுமையில முழுகி போயிருந்தாலும் அந்த கடன் சுமைகள் மீது உங்க ரத்தத்தை ஊற்றி துன்பத்திற்கு பதிலாய் மகிழ்ச்சியை நிரப்புங்கப்பா. உங்க தெய்வீக இரத்தத்தால் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில மகிழ்ச்சி இரட்டிப்பாய் உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.